முருகப்பெருமான் துணை. உலக ஞானத் தலைவன் முருகப்பெருமானை ஓலைச்சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்கார குடிலாசானுக்கு அருளிய அருள்வாக்கு. இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும், உங்களது துன்பமெல்லாம் தீரும். இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம். கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம். நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள். உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள். பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களிலிருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம். துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினோல் பாகம் 1565. சுவடி வாசித்தளித்தவர் டி. ராஜேந்திரன், MA, B.Ed. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. 11/1/2024 வியாழக்கிழமை. ஞான பலம் கொண்ட அரங்கனே, ஞானப்படைகள் உலகமெங்கும் படைத்து ஞான ஆட்சி நிறுவ ஞான பண்டிதன் என் அவதாரமாக வந்த ஞானியே, ஆறுமுக அரங்கனே, நாளமதில் உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் நாட்டிடுவேன் ஞான அறிவுரை ஆசி. சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 26ஆம் நாள் 11/1/2024 வியாழக்கிழமை. வானவர்கள் போற்றுகின்ற மாதர்மத்தை வல்லமையோடு கலியுகத்தில் உலகமெங்கும் புரிகின்ற அரங்கனே, புண்ணியனே, பூவுலகில் உன் நாம ஜபம் எங்கு முழங்கப்படுகின்றதோ மண்ணுலகில் அங்கெல்லாம் ஆறுமுகன் யான் மகா காட்சி தந்து உலகோர்க்கு ஞானத்தை தந்தருள்வேன். உத்தமமான அரங்கன் மார்க்கமே கலியில் சிறந்ததென உலகுக்கு அரங்கன் வழி மாற்றம் நிகழுமென கூறியே பேரற்புதத்தை குறையில்லா எங்கும் நடத்தி அருள்வேன். அருளவே அரங்கனே, நின் சக்தி பெருக அனுதினம் ஆசியும் ஆற்றலும் ஆக்கமும் அனுதினமும் அருளி அற்புதம் உன் அறையில் நடத்தி வருகின்றேன். மாசில்லா அரங்கன் தர்மமே, மாசில்லாத அரங்கன் ஞானமே, வாசிதனை உலகோர்க்கு இலகுவாக வசமாக்கி வையகத்தில் அனைவரும் இனி பிறவாத பெரும்பேற்றுக்கு பேரருள் புரிந்து பேருலகை புண்ணிய லோகமாக்கும். பிரச்சனை இல்லாத ஞானலோக மாற்றமும் ஆற்றல் மிக்க ஞானவான்கள் ஆளும் தகுதியும் மாற்றமாக தந்து அரங்கன் கொள்கையே மண்ணுலகில் அற்புதம் நடத்தும். ஞான அறிவுரை ஆசிமுற்றே சுபம்.